ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் நாம் எல்லாருமாக முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம். கடந்த 11 மாதங்களை நாம் கடந்து வரும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இந்த 12வது மாதம், இந்த வருஷத்துடைய கடைசி மாதம், முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் சமூகத்தில் நாம் கூடி ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் செய்திருக்கிறதான எல்லா நன்மைகளை இந்த காலை வேளையில் நினைந்தவர்களாக கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரம் எடுத்த நாமத்தை வைத்துவோமா. எல்லாருமாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பாதையில் செய்திருக்கிறதான எண்ணி முடியாத நன்மைகளுக்காக, உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, ஆராதனை ஏறெடுக்கலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமையில தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. மகிமையுள்ளவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசம் செய்கிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமாக இருக்கிறவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறாகவே இருக்கிறேன்னு சொன்னவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவான்னு சொன்னவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவின் நாமத்தை சொல்லி துதிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவின் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவை. ஸ்தோத்திரவள் ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் சொன்னவரையும் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவை. தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக அநேகுடைய ஸ்தோத்திரத்தால் கிருபை பெருகும் தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கின் பயபக்தியரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபின் வல்லவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவரால் செய்ய முடியாதான மிகப்பெரிதான அற்புதங்களை அதிசயங்கள் செய்கிறதான தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. செங்கடலை இரண்டாக பிளந்தவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பமாக வந்தவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரவிலே அக்னி ஸ்தம்பமாக வந்தவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தின் மன்னாவல் போசித்தவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடற்கை மச்சங்களால் போசித்தவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. ஒன்றுமில்லாத அவாந்தர வெளியில இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாக வழிநடத்தினவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாவின் கசத நீரை மதுரமாக மாட்டினவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவராய் வானங்களை விரித்தவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பூமியை அஸ்திவாரப்படுத்தினவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கக்கூடியதான தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. நாள் உண்டாகாததற்கு முன்னமே இருக்கிறதான தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்கள் ஒவ்வொருவரின் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்ட மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 11 மாதங்களை கடந்து வருவதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுத்தீரே, சுகத்தை கொடுத்தீரே, ஆரோக்கியத்தை கொடுத்தீரே, எங்களோடு கூட நீ கடந்து வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. வறட்சியான மாதங்களை கடந்து வருவதற்கு கிருபை பாராட்டினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாத நேரங்களில் குறைவில்லாமல் நடத்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழிநடத்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உண்ண உணவு கொடுக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். உடுக்க வஸ்திரம் கொடுக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இருக்க இடம் கொடுக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொண்டே நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கினீரே, பாதுகாத்தீரே, ஏந்தினீரே, சுமந்தீரே, தப்புவித்தீரே. இந்த புதிய நாளை காணும்படியான ஒரு கிருபையை கொடுத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் இந்த சமூகத்தில் வந்து நிற்பதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. இரக்கமுள்ள பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே.
இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த சமூகத்தில் வந்து நிற்பது எங்களுக்கு பலத்தை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிறாரனை ஆசீர்வதிங்கப்பா. நீதாமே தலைவராக வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு ஆரம்பமாக நல்ல பாடலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடலை பாடும்போது கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடிக்க தாவே இந்த நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீதாமே இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாமணி ஜெபத்தை ஆசீர்வதிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சபை பரிசுத்தப்படுத்துங்க. ஒருவராக தாவே பாவத்தோடு காணப்படாதபடிக்கு பரிசுத்தமாகவும் ஆராதிக்கும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஜீவனில் ஆராதனை செய்யும்படியான கிருபையை கொடுங்க. அப்படி வல்லமையினால், மகிமையினால், கிருபையினால், இரக்கத்தினால, அபிஷேகத்தினால், ஆவியினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபையில் வார்த்தைகளை அனுப்புங்க. அந்த வார்த்தைகள் ஆண்டவர் நல்ல இருதயங்களாக்கி நிலத்தில் 30, 60, 100 பலனை கொடுக்க முடியாது விதைக்கப்படுவதற்கு தான் இறக்க சேருமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பத்தில் கடைசியாக பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இந்த இடத்துல இருக்க முடியாத கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். உட்காரும். பாடல் புத்தகத்தில் 1366வது பாடல், இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே என்ற பாடலை பாடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்தனரே, மெய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே,
இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழ்மையின் பாதையிலே. தாழ்மையை பின்பற்றுவோம், அவர் ஏழ்மையின் பாதையிலே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலமும் காணிக்கையே. சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. சாட்சியாய் கொண்டு சென்றே வான சாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. விண் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. விண் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். ஆயிரத்தி 348வது பாடல், கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே என்ற பாடலை பாடுவோம்.
தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுவே. ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காட்டில் கதறி காணக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். காட்டில் கதறி காணக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். தாகம் தீர்க்கும் ஜீவத்த நீரம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவத்த நீரம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்று போங்க. கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம். என்றென்று போங்க. கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம். கேருபீங்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருவார். கேருபீங்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருவார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த உதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வானம் பூமி யாவும் படைத்து வானம் திறந்தே தோன்றிடுவே. வானம் திறந்தே தோன்றிடுவே. ஆவல் அடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவே. ஆவல்
ஆத்துமனேசரே வந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த உதடும் முந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்த உதடும் முந்தனை போற்றும். என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த வேலை ஜெபிக்க போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேத புத்தகம் நம்மை எவ்வளவாக எச்சரிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளாங்களா? 25வது வசனத்தை வாசிக்கலாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. சபை கூடுதலை விட்டுகிறது. அது ரொம்ப தவறான காரியமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம கர்த்தர் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம அப்படியே கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே அதிகாரத்தில் 29வது வசனம் சபை கூடுதலை விட்டு விடுவது எதற்கு சமம்னு பார்த்தீங்கன்னாக்க, வேதத்தில் இவ்வளவு கடுமையாக எந்த ஒரு வேதவசனம் சொல்லப்பட்டதாக நான் பார்க்கல. ஆனால் அவ்வளவு கடுமையான வார்த்தையாக 29வது வசனம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிப்பதற்கு சமம். இது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சபை கூடுதலை விட்டு விடுவது என்பது அவ்வளோ கடினமான ஒரு பாவமாக காணப்படுகிறது. அப்போ சபை கூடுதலை விட்டு விடுகிறது யாருனாக்க, மனப்பூர்வமாக மனதிரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறதான நாம் சில நேரங்களில் சபைகள் விட்டு விடுகிறோம்னாக்க, அது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதது. அதை எவ்வளவு ஸ்தோத்திரம் கடினமாக சொல்லுது பாருங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கர்த்தர் சமூகத்தில் நம்ம அநேக முறை கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தடை பண்ணியிருக்கிறோம். நாமளே தடை பண்ணிக்கிறோம். இன்றைக்கி போகலாம் என்ன? ஸ்தோத்திரம். இன்றைக்கி உபவாசிக்காமல் இருந்தால் என்ன? ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆயத்த ஆராதனை போகாமல் இருந்தால் என்ன? ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேத பாட வகுப்பு போகாமல் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நாம் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதை நம்மை நாமே தடை பண்ணிக்கொள்கிறோம். அது எதற்கு அடையாளமாக இருக்கு பார்த்தீங்கன்னாக்க, சபை கூடி வருதல். இது ஞாயிற்றுக்கிழமை ஆனது மட்டும் கிடையாது. எப்பொழுதெல்லாம் சபை கூடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூட வேண்டும் என்று கர்த்தருடைய நியமம் இருக்கிறதோ, அதையெல்லாம் கடைபிடிப்பதற்காக நாம் இந்த சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, ஸ்தோத்திரம், கிருபையின் பிரமாணத்தை ஸ்தோத்திரம் அசுத்தம் என்று எண்ணக்கூடியதான நபராக நாம் காணப்படுவதாக இந்த வேத புத்தகம் எச்சரிக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம அநேக முறை கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு நாம் கொஞ்சம்
நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிறோம். அப்படி இராதபடிக்கு தேவன் தாமே நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மரண பரியந்தம் அப்படி வருகை பரியந்தம் கர்த்தர் சமூகத்தில் நம்ம எப்பொழுதுமே சபை கூடுதல் நம்ம அப்படியே அதை கடைபிடிக்கக்கூடியதான கிருபை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கை பாதையில் நம்ம நிறைய சின்ன சின்ன காரியங்களில் தவறி போகிறோம். அந்த தவறுகளெல்லாம் கர்த்தர் தயவாக நீங்கள் மன்னிக்கும்படியாக நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த வேலை நம்ம எல்லாரும் பக்கம் கால் பண்ணி, ஆண்டவரே நான் செய்திருக்கிறதான எல்லா பாவங்களை மன்னிங்கப்பா, குற்றங்கள்லாம் மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த ஜெப வேலைக்கு தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரோட தேவனை தரிசிக்க முடியும் வாசிக்கிறேன் தாவே. ஆண்டவரே நீ நிருபுகிறதான பரிசுத்தத்தை எனக்கு கொடுங்கப்பா, வசனத்தால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நீங்கள் இரத்தினால் உள்ளுப்புறமாக கழுவுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தை ஜெபிக்கலாங்களா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரமுடையவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களை எல்லா பாவங்களை தயவாக நீங்கள் மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துணிகரமான பாவங்களை மன்னிங்கப்பா, முரட்டாட்டங்களை மன்னிங்கப்பா, எல்லா விதமான ஆண்டவரே கீழ்ப்படியாமலை மன்னிங்கப்பா, உமக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்த எல்லா பாவ குற்றங்களை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நடியோடு ஸ்தோத்திரிக்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று நான் வாசிக்கிறோம். கர்த்தாவே உம்மை தரிசிக்கக்கூடியதான கிருபையினால் நிரப்புங்க. எல்லா வாயின் வார்த்தைகளால் செய்த பாவங்களை மன்னிங்க, இருதயத்தின் நினைவுகளால் செய்த பாவங்களை மன்னிங்க, யோசனைகளால் செய்த பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே ஜெபிக்காத, வேதம் வாசிக்காத, ஆண்டவரே ஊழியம் செய்யாதான எல்லா பாவ குற்றங்களை தயவாக இறங்கி மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோங்க. தான் நடியோடு ஸ்தோத்திரிக்கிற சுத்தமான இருதயத்தை நீ சிருஷ்டிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நிலைவரமான ஆவியை புதுப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமூகத்தை விட்டு தள்ளாதபடிக்கு, பரிசுத்த ஆவியங்களை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இல்லை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறங்க. தான் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நறுங்குண்டமான இருதயத்தை புறக்கணியாத தேவன் கர்த்தாவே, இந்த காலவெல்ல எல்லாருடைய பாவங்களை தயவாக நீங்க மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறங்க. தான் நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே, எல்லா நிர்விசாரங்களை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. ஆண்டவரே உம்மை குறித்ததான பயமானது எங்களுக்கு உண்டாகும்படியான கிருபையை கொடுப்பீராக. உமக்கு பயந்து கட்டளை கீழ்ப்படியக்கூடியதான கிருபையினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர கர்த்தாவே, நம்முடைய எல்லாருடைய பாவங்களை தேவன் மன்னிக்க முடியாக, நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாக இந்த வேலை ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கர்த்தாவே காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே சுவாமி. அதிகாலையில் என்னை தேடுகள் என்னை கண்டடைவார்கள் சொன்னீங்களே சப்பா. இந்த காலை நேரத்தில் அப்பா உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, சூத்திரம் 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 இசையா. இந்த நேரத்தில் கூட தகப்பனே எங்களுடைய பாவங்களுக்காய் குற்றங்களுக்காய் ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்தத்துக்கென்று உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா. நாங்கள் செய்த எல்லா மீறுதல்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க சுவாமி. அப்போ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா. தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய முரட்டாட்டங்களை மன்னிங்க, எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஏசப்பா. அப்ப எங்களுடைய கடும் கோபங்களை எல்லாம் மன்னிங்க, எங்களுடைய வீணான வாக்குவாதங்களை எல்லாம் மன்னிங்க அப்பா. தகப்பனே உம்முடைய சமூகத்துல நிர்விசாரத்தோடு காணப்பட்ட பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொன்னீங்களே. உடைய சமூகத்துல எங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுகிறோம்ப்பா. அதை விட்டுவிடத்தக்கதான கிருபையை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மீண்டுமா இந்த பாவங்களுக்குள் விழாதபடி எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிஷம் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் சுவாமி. எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை நீர் உணர்த்த வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பாவங்களிலிருந்தவங்கப்பா எங்களை விடுதலையாக்கி எங்களை காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குங்க. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவி எங்களை ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்கப்பா. அப்பா எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தமாக்குங்க. எங்களுடைய சிந்தைகளை எல்லாம் பரிசுத்தமாக்குங்க. என்னுடைய நினைவுகள் எல்லாம் உமக்கு ஏற்றனவாகவே இருக்கட்டும். கர்த்தாவே இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. இந்த ரத்தத்தினால் எங்களை ஒருவரையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று வாசிக்கிறோமே அப்பா. பரிசுத்தத்தோடு உம்முடைய சமூகத்துல காணப்பட முகமுகமாய் உம்மை தரிசிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. அப்பா கர்த்தாவே எங்களுடைய எல்லாருடைய பாவங்களை நீங்க மன்னித்து அப்பா தகப்பனே உம்முடைய சமூகத்திலிருந்து வரக்கூடியதான ஆசீர்வாதங்களை பெற தடையாய் இருக்கிற எல்லா காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்கப்பா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்படியே எங்களுடைய எல்லாருடைய பாவங்களை மன்னித்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்களை எல்லாரையும் பரிசுத்தமாக்கி நம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, ஆராதனை பகுதியை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, தகப்பனே, மீதியான காரியங்கள் எல்லாம் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லாருடைய பாவங்களை மன்னித்து விட்ட மகா பெரிதான கிருபைக்காக எல்லாரும் கர்த்தரை நன்றி செலுத்தலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கருவும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு அறிவிக்கான காரியங்கள், சபைக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அந்த கச்சமங்கலம் பகுதியில் ஒரு நல்ல அருமையான ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத கிருபை தேவன் கொடுத்தார். ஒரு 4 இடங்களில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிறப்பின் நற்செய்தியானது அறிவிக்கப்பட்டது. ஜனங்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு. அநேகர் ஜபத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ஜப தேவை இருக்குது, ஊழியங்களை செய்யக்கூடியதான அந்த சூழ்நிலைகள் அங்கே இருக்கிறது. அந்த ஜனங்களை எப்படியாவது கர்த்தர் சபை கொண்டு சேர்க்கும்படியாக ஒரு ஏறத்தாழ ஒரு 108 குடும்பங்களை சந்திக்க முடியாத கிருபை கொடுத்தார். 4 இடங்களில் அங்கே இருக்கக்கூடியதான நபர்களுடைய குடும்பங்களில் ஜெபித்து அவர்களுக்காக சுவிசேஷம் சொல்லி கடந்து வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களில் அவர்களை பின்தொடரக்கூடியதான அந்த ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வாய்க்க பண்ண வேண்டும். குடும்பங்களை சந்திக்க வேண்டுமானால் நிச்சயமாக குறைந்தபட்சம் குடும்பமாக சென்று ஊழியம் செய்யக்கூடியதான அந்த சூழல், ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி போனாக தான் அந்த குடும்பங்களில் நம்ம ஊழியங்களை செய்ய முடியும். ஸ்தோத்திரம். தனிப்பட்ட முறையில் போவது என்பது அவ்வளவு நன்றாக இருக்காது. அதனால் ஒரு 4 பேராக போனாக, 2 ஆண்கள் 2 பெண்கள் அப்படிங்கிற மாதிரி போனாக இந்த குடும்பங்களை இன்னும் அதிகமாக சந்திப்பதற்கு ஒரு பெரிய கிருபையாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை இந்த ஊழியங்களை சந்தித்திருக்கிற ஆத்துமாக்களை தம்முடைய சபையாகிய இந்த குடும்பத்திற்குள்ளே கொண்டு வந்து இணைக்கும்படியாக, அவர்கள் பல்கி பெருகும்படியாக, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அவர் மூலமாக கர்த்தருடைய நாமமானது அந்தந்த கிராமங்களில் மகிமைப்படும்படியான கிருபை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் நாம் ஒரு சில இடங்களில் ஊழியங்களை செய்திருக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். அந்த குடும்பத்தார்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். வரக்கூடிய நாட்கள் அவர்களும் சபைக்கு வரும்படியான கிருபையை கொடுக்கும்படியாக, அந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாக, அந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் ஜெபித்து வந்திருக்கிறோம். பலத்த அற்புதமான காரியங்களை தேவன் நடப்பிக்கும்படியாக ஜெபத்தில் காத்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமாக அநேக காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். வருகின்ற 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி இருக்குது. அந்த நாளில் ஒரு விசேஷ ஆராதனை நடைபெறும். அது மாத்திரமல்ல, வரப்போகிற புதிய வருஷத்துலேயும் ஒரு விசேஷ ஆராதனை நடைபெறும். அதனால் இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த நாட்களில் நடக்க இருக்குதான அந்த ஜெபங்களில் கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் வெளிப்படும்படியாக நல்ல வேத வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து சபையையும் சபைக்கு வரக்கூடியதான பிள்ளைகளையும் தேவன் தாமே பலப்படுத்தும்படியாக, கொடுத்த வார்த்தையின்படியாக வரப்போகிற புதிய வருஷமானது கர்த்தருடைய மிக பெரிதான அனுக்கிரகத்தினால அது நடத்தப்படும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஏனோதானவென்று வாக்கு தத்தங்களை எடுத்து நாம் பயன்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எதை நமக்கு கொடுக்கிறாரோ, எந்த வாக்குத்தத்தமானது நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நாம் பற்றி கொள்வதற்கு தேவன் தாமே இறக்க செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை நம்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த மகாபிரிதான கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் அப்படி துதிக்கலாங்களா? ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், அற்புதங்களை செய்கிறவர், எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர், எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர் சொல்லி கர்த்தர் சமூகத்தில் அவரை துதிக்கலாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் ராஜாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புத்திரில் காலையாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் சமூகத்தில் செலுத்துவதற்கு ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமே. எங்கள் ஒவ்வொருடைய துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஆராதனையும் தாவே சுகந்த வாசனை பலியாக ஏற்றுக்கொள்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறதுக்கு தாவே ஒரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ. என் யெகோவா நிசி என் ஜெய கொடி நீ. என் யெகோவா என் பரிகாரி நீ. என் யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ. என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி என் ஜெய கொடி நீ. என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ. தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி என் ஜெய கொடி நீர். என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ. என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ. என் யெகோவா நிசி என் ஜெய கொடி நீ. என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ. என் யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ. என் யெகோவா நிசி என் ஜெய கொடி நீ. என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ. என் யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ. என் யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ. என் யெகோவா நிசி என் ஜெய கொடி நீ. என் யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ. என் யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ. உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ. உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை.
என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷலோம், என் சமாதானம் நீர். என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷலோம், என் சமாதானம் நீர். பெலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் பெலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷலோம், என் சமாதானம் நீர். என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர். என் யெகோவா நிசி, என் பரிகாரி கொடி நீர். என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷலோம், என் சமாதானம் நீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் யெகோவா ஷம்மா, எங்கள் யெகோவா நிசியா இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் யெகோவா ராஃபா, எங்கள் யெகோவா ஷலோமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாயுவேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டிடுவேன். நீர் வாக்கு பண்ணிருக்கிறேன், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே
உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் கொன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் கொன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் நாட்கள் எல்லாம் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் உம்
திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த காலையில் ஸ்தோத்திர கத்திர சமூகத்தில் வந்திருக்கிறதான கத்திர பிள்ளைகள் கத்திற்கு நன்றி சொல்லலாங்க. 12வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். 11 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடுமையான பாலை வனங்கள்ல கடந்து வந்த பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை பாராட்டினார். அவருடைய பாதரட்சைகள் அது தேய்ந்து போகல, வஸ்திரங்கள் பழையதாக மாறி போகல, விதைப்பும் இல்லை, நோர்ப்பும் இல்லை. ஸ்தோத்திரம். ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வழி நடத்துதல் ஒருவராலும் நிதானித்து அறிய முடியாததான ஒரு பெரிய ரகசியம். தேவ தூதர்கள் உண்ணக்கூடியதான வானத்தின் மன்னா. ஸ்தோத்திரம். கடற்கரைகளில் இருந்து கொண்டு வரப்பட்டதான அந்த மாம்சத்தின் காடைகள், தேன். ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றையுமே கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் கொடுத்தார். இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை பாதை ஒரு வனாந்திர வாழ்க்கை பாதையாக காணப்படுகிறது. அப்பப்போ ஒரு செழிப்பு வருவது போல் இருக்கும். மறுபடியும் குறைவுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்றியிருக்கிறார். கர்த்தர் நன்றி சொல்லலாங்களா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் எதிர்பாராததான வறட்சிகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் வந்த பொழுது நீங்கள் அந்த வறட்சியை போக்குகிறே, உபத்திரவங்களிலிருந்து விடுவித்தீரே, குறைவுகளை நிறைவாக மாற்றினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நன்றி செலுத்தலாங்களா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் செய்திருக்கிறதான எல்லா உபகாரங்களுக்காக நன்றிப்பா. எங்களை ஏந்தினீரே, எங்களை சுமந்தீரே, எங்களை தப்புவித்தீரே. ஆண்டவரே, உமக்காக நன்றி செலுத்துகிறோம். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்னீர்கள். இந்த வார்த்தையை எங்களுக்காகவே சொன்னீரேன். இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, சத்தியமுள்ள வார்த்தைகள் எங்களை தாங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை எல்லா இக்கட்டுகள் தப்பு வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை எத்தனையோ முறை நீ தூக்கி சுமந்திருக்கிறேன். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்குதானா ஒவ்வொரு பேராக தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவாக கொடுக்கப்படும்படியான கிருபையை கொடுப்பீராக. அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு நிருபம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு நிருபம் 5வது அதிகாரம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை என்றதான வார்த்தை. ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரே ஒரு வார்த்தை, தேவனால் அழைக்கப்படுதல். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு நேராக அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டதான நம்மை அவர் அனுப்புகிறவராகவும் இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்றதான ஒரு பெரிய வேலையை அவர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அழைக்கிறதான தேவன் உங்களை அனுப்புகிறவர். ஸ்தோத்திரம். தேவனால் அழைக்கப்படுதல் என்பது தான் இதனுடைய சத்தியமுள்ள வார்த்தை. இந்த காலை வேளையில் இதை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை தேவன் எதற்காக அழைக்கிறார் என்றதான அந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரமாக மாறுவார்கள். என்னை பேர் சொல்லி அழைக்கணும். நிறைய பேர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் சரி, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஜனங்களும் சரி, எனக்கு ஏதாவது பிரத்யட்சமான வெளிப்பாட்டை தேவன் கொடுக்கணும், என்னை பெயர் சொல்லி அழைக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றதான அந்த வார்த்தையை அவர்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள். அது தவறு அல்ல. ஸ்தோத்திரம். எனக்கு நம்முடைய வேத புத்தகத்தில் தேவன் அநேகரை அழைத்திருக்கிறார். இந்த ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய அப்படிங்கிறதான வார்த்தையில் ஆரோன் மட்டும்தான் அப்படிங்கிறதான அந்த இடத்துல அது சொல்லப்படவில்லை. ஆரோனை போல அநேக ஊழியக்காரர்களை தேவன் அழைத்திருக்கிறார். அநேக ராஜாக்களை அழைத்திருக்கிறார். அநேக தீர்க்க தரிசிகளை அழைத்திருக்கிறார். அநேக கர்த்தருடைய ஜனங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களையும் கூட தம்முடைய ஊழியத்திற்கு, ஸ்தோத்திரம், சபைக்கு, ரட்சிப்பின் அனுபவத்திற்கு உங்களை அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் அழைத்த ஊழியத்துக்காக, தேவன் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்படுதல். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க நான் அழைத்த ஊழியம். ஸ்தோத்திர. கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறார்னாக்க, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, சபைக்கு வரும் பொழுது உங்களை சில நபர்களை கொண்டு பேசி அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். எவ்வளவு தெளிவாக தேவன் சொல்ல பாருங்க. அங்கே ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, அது ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டதால் மிக உன்னதமான ஊழியம், அது ராஜரிகமான ஆசாரியத்துவம். அந்த ஆசாரியத்துவத்தை பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு அவன் உறுதுணையாக இருக்கும்படிக்கு ஒரு ஆசாரியனாக மோசையினால் ஏற்படுத்தப்படுகிறான். அப்போ தேவன் ஏற்படுத்தலையானாக்க, தேவன் சொல்லி மோசே தான் அந்த ஊழியத்திற்கான எல்லா விதமான அங்கீகாரத்தையும் ஏற்படுத்துகிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ஆரோனை கொண்டு வந்து அவனுக்கு ஏற்றதான ஆசாரிய வஸ்திரங்களை மோசே தரிப்பிக்கிறான். அவனை ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணுவதும் மோசே தான் அபிஷேகம் பண்ணுறான். இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்க. அப்போ ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலும் கூட மோசே தான் அந்த ஊழியத்திற்கான எல்லா விதமான அங்கீகாரத்தையுமே ஆரோனுக்கு கொடுக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆரோனை போல அழைக்கப்பட்டதான அந்த காரியம், அழைக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம், நான் அழைத்ததான ஒரு ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியத்தை செய்வதற்காக நீங்கள் பர்னபாவையும் சவுலையும் பிரித்து விடுங்கள். அப்போ தேவன் அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 14வது வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 14வது வாசிப்போம்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பாருங்க, அழைக்கப்படக்கூடியதான நபர்கள் தேவனால் அனுப்பவும் படுறாங்க. ஸ்தோத்திரம். ஆரோன் அழைக்கப்பட்டான், பவுலும் பர்னபாவும் தேவனால் அழைக்கப்படுறாங்க. ஸ்தோத்திரம். இங்கே இருக்கக்கூடியதான கர்த்தருடைய மனுஷனாக்கிய இந்த கிதியோனும் அவனும் எப்படி தான் அழைக்கப்படுகிறான். அழைக்கப்படும் பொழுது கதை சொல்றாரு, உனக்கு இருக்கிறதான இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த காலை வேளையிலே இதை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை, உங்களை அழைக்கக்கூடிய தேவன் உங்களை அனுப்புகிறவராகவும் இருக்கிறார். அழைத்து உங்கள் பக்கத்தில் உங்களை கொண்டு வந்து அவர் கூட வச்சுக்கிறதுக்காக தேவன் அழைக்க கிடையாது. எதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார் என்றால், தம்முடைய உன்னதமான ஊழியங்களை நீங்கள் செய்வதற்காகவே அவர் அழைக்கிறார். சீசர்களை தேவன் அழைத்தார். எதற்கு அழைத்தார்னாக்க ஊழியம் செய்வதற்கு. அங்கே ஊழியங்களை செய்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்களை தேவன் அழைத்து அவர்களுக்கு தம்முடைய ஊழியத்தினுடைய அந்த உன்னதத்தை உணர்த்தி, அந்த ஊழியத்திற்கு தேவையான வரங்களையும் கொடுத்து, வல்லமைகளையும் கொடுத்து, ஊழியத்தின் பாதையில் அவர்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து எல்லா இடங்களுக்கு அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வாசிக்கலாக்கா லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 1வது வாசிப்போம். 10:1 வாசிப்போம். லூக்கா. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை தெரிந்து கொண்டு தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர், ஸ்தோத்திரம். போதும் பாருங்க, அழைக்கிறவர் அழைத்து உங்களுக்கான அனுபவங்களை கொடுத்து, ஸ்தோத்திர வல்லமைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து உங்களை அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வந்தோம், கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தே இருந்தோம், விசுவாசியாகவே இருந்தோம், பாடணும், ஆடணும், துதிச்சோம், போயிட்டோம் அப்படிங்கிறதான காரியம் கிடையாது. கர்த்தர் உங்களை தம்முடைய சபையாகிய குடும்பத்திற்குள்ள அழைக்கிறார் என்றால், உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஊழியமானது அது நிச்சயமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கான ஊழியத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்திருப்பார். ஆனால் நாம தான் அறியாமல் இருப்போம். இது எனக்கான ஊழியமானாக்க உங்களுக்கான ஊழியம் தான். ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர. 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 26, 27 வசனம் வாசிக்கலாங்களா? 1 சாமுவேல் 9வது அதிகாரம். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து நான் உன்னை அனுப்பிவிடும்படி ஆயத்தப்படி என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் வந்து இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி சற்றே தரித்து நில் அப்படிங்கிறோம். ஸ்தோத்திர. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. அழைத்ததான சாமுவேல் தன்னோடு கூட தங்குபடிக்கு சவுலை அவன் என்ன பண்ணாங்க, கட்டாயப்படுத்துகிறான். தங்கி இருக்கிறாங்க. அதிகாலையிலே எழுந்து சாமுவேலும் சவுலும் இருவருமாக நடந்து வரும் பொழுது, ஸ்தோத்திரம், வேலைக்கான முன்னாடி போ, நீ தரித்து நில்லுங்கதான வார்த்தையானது கொடுக்கப்படுது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்றைக்கு மிக அழகாக இந்த வார்த்தையை பாருங்க. ஸ்தோத்திரம். உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு. எதற்காக சாமுவேல் அனுப்ப போகிறான்? சவுல் வந்தது தன் தகப்பனுடைய கழுதைகள் காணவில்லை அப்படின்ட்டு கழுதையை தேட வந்தான். ஸ்தோத்திரம். ஆனால் வந்தது தேவனுடைய சித்தத்தின்படி, வந்தது ஒரு ராஜாவுக்குரிய அபிஷேகத்தை பெறும்படிக்கு அவன் அனுப்பப்பட்டான். அப்போ பாருங்க, இந்த சவுல் சாமுவேலை பார்ப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது. இங்கே ஞான திருஷ்டிக்காரர் யாராவது இருக்கிறாங்களா? அவளை பார்த்தாக்க நம்முடைய காணாப்பன கழுதைகளை அவள் கண்டுபிடித்து சொல்லுவாரேன்னு சொல்லி குறிப்பார்க்கிற விதமாக இந்த சவுல் என்ன பண்ணானாக்க சாமுவேலை பார்க்க போகிறான். அப்போ சாமுவேல்கிட்ட போக்குவரத்துக்கு என்கிட்ட காணிக்கை இல்லையே, கையில் காசு இல்லையான்னு சொல்லி இந்த சவுல் கலங்கி கொண்டிருக்கும் போது அந்த வேலைக்காரன் வைத்திருக்கக்கூடியதான
அந்த காணிக்கையை கொண்டு போய் சாமுவேலுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாகறாங்க. ஸ்தோத்திரம். தேவன் இதற்கு முன்னமே சாமுவேலோடு பேசியிருப்பார். சவுலுங்கிறதான ஒரு வாலிபன் வருவான், அவனை இஸ்ரவேலின் மேலே நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இது கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நான் உன்னை அனுப்ப விடும்படிக்கு நீ ஆயத்தப்படு. இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை அனுப்புவதற்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஆயத்தத்திற்கு முன்பாக உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான உன்னதமான ஒரு ஆசீர்வாதம், அது அபிஷேகம். ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் எதற்கு அடையாளனாக்க, நீங்கள் ஆளுகை செய்வதற்கும், ஸ்தோத்திரம், அரசாளுவதற்கும், துரைத்தனம் பண்ணுவதற்கும், கர்த்தருடைய ஊழியங்களை வல்லமையாக செய்வதற்கும் அந்த அபிஷேகமானது மிக அவசியமாக இருக்குது. கர்த்தர் உங்களை அனுப்புகிறார்னாக்க அந்த அபிஷேகம் இல்லாதபடிக்கு எந்த ஒரு ராஜாவையும் தேவன் அனுப்பினதே கிடையாது, எந்த ஒரு ஊழியக்காரனையும் தேவன் அனுப்பினதே கிடையாது. அபிஷேகம் அவ்வளவு விலை மதிப்பில்லாதது. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் சவுலை அந்த சாமுவேல் தரித்து நிற்கும்படிக்கு சொல்லிட்டு, கர்த்தர் உன்னை தம்முடைய ராஜ்யத்தின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொன்னார் சொல்லி குப்பியை திறந்து சவுல் மேலே அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி அவனை அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் அனுப்புகிறான். இன்னைக்கு இது கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒரு ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார் என்றால் உங்களுக்கான ஒரு அபிஷேகத்தை தேவன் ஆயத்தப்படுத்துவார். அது எங்கே நடக்கும் தெரியாது, யார் உங்களை அபிஷேகம் பண்ணுவாங்க தெரியாது, யார் மூலமாக அது உங்களுக்கு கொடுக்கப்படும் தெரியாது. ஆனால் ஊழியக்காரர்களுக்கென்று ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை நான் எதிர்பாராத இடத்துல தேவன் எனக்கு கொடுத்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஸ்தோத்திரம். அதை அப்புறம் பண்ணி சொல்கிறேன். அப்படிப்பட்டதான ஒரு கிருபை பாருங்க. யாருக்கோ ஒரு ஊழியக்காரர் அவர் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறார். அந்த ஊழியக்காரர் அழைத்ததான அந்த குடும்பத்தார் நாம் போகும் பொழுது, ஸ்தோத்திரம், அந்த ஊழியக்காரர் மிக தெளிவாக தீர்க்க தரிசனமாக சில காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அத்தனை தீர்க்க தரிசனங்களும், ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்தார் கொண்டு நிற்கக்கூடியதான எல்லா ஊழியக்காரர் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு மட்டுமே அந்த தீர்க்க தரிசனம், ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறியது. அந்த அபிஷேகம் மேலே இறங்கியது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஒரு கிருபை. எனக்கான அபிஷேகம் எனக்கு தெரியாது, என்னை அபிஷேகம் பண்ண போகிறாங்க, எனக்கு அபிஷேகம் கிடைக்க போகுது, எனக்கு ஒரு பெரிய ஒரு உறுதிப்பாடு கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கவே கிடையாது. அழைத்தது ஒரு நபர், வந்தது ஒரு ஊழியக்காரர், கிடைத்தது அபிஷேகம் எனக்கு. இங்கே போனாக்க இந்த சவுலுக்கு இப்படி தான் கொடுக்கப்படுது. அவன் போனதை தேடிட்டு போனது கழுதை தேடிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவனுக்கு ஒரு ராஜ அபிஷேகமானது கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசிக்கலாங்களா? ஸ்தோத்திரம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. 9 வாசிங்க. அப்படியே 9 வாசிவம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டு. அபிஷேகம் கொடுத்தாச்சுனாக்க அடையாளங்கள் இல்லாம அபிஷேகம் இருக்காது. கர்த்தர் உங்களுக்கான அடையாளத்தை கொடுப்பார். ஒரு சில காரியங்களை உறுதிப்படுத்துவார். ஒரு சில காரியங்கள் உங்களுக்காகவே அது நடக்கும். அப்ப இது நடக்கலைனாக்க நீங்க புரிந்து கொள்ளணும், ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகம் இது இல்லை. மாம்ச பிரகாரமாக ஏதோ என்னை மகிழ்விப்பதற்காக, என்னுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காக, என்னை, ஸ்தோத்திரம், ஏதோ அவர்கள் வசப்படுத்துவதற்காக செய்ததான அபிஷேகம் என்று நல்லா புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பாரானால் அதற்கான அடையாளத்தையும் கொடுப்பார். இங்க பாருங்க, இந்த சவுலுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தை பாருங்க. அபிஷேகம் கொடுத்த உடனே அவனுக்கு வேறே புதிய இருதயம் கொடுக்கப்பட்டது. ஒரு அபிஷேகத்தினுடைய அடையாளமே ஒரு புதிய மனுஷனாக மாறுவது, கிருபை உள்ளவனாக, வரம் பெற்றவனாக, வல்லமையுள்ளவனாக, ஊழியம் செய்வதற்கான சகல விதமான சகிப்புத்தன்மை உடையவனாக மாறக்கூடியதான ஒரு புதிய மனசனாக மாறக்கூடியது. இந்த அடையாளத்தை தேவன் இந்த சவுலுக்கு கொடுத்தார். இன்னைக்கு கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார்னாக்க நீங்கள் புதிய மனுஷனாக மாற வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம். புதிய மனுஷனுக்குரிய அடையாளங்கள் உங்களுடைய சரீரத்தில் காணப்படுவது அவசியம். சிந்தையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இதை கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறவர், அழைத்து உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர், உங்களை அபிஷேகம் பண்ணி அடையாளத்தை கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம்.
அடையாளத்தை கொடுத்து உங்களை அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு அபிஷேகத்துக்குள்ள இவ்வளோ காரியமான நிச்சயம் இதெல்லாம் இருக்கணும். என்னை அபிஷேகம் பண்ணிட்டீங்க, அபிஷேகம் பண்ணிட்டியா? அபிஷேகம் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம். என்ன அடையாளம் சொல்ல தெரியாது, எதற்கான அபிஷேகம் சொல்ல தெரியாது, எங்கே போக போகிற தெரியாது, என்ன பண்ண போகிற தெரியாது. அபிஷேகம் பெற்றுட்டேன். இந்த அபிஷேகத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாததான நபர்கள். இந்த அபிஷேகத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும், அடையாளம் இருக்கும், நோக்கம் இருக்கும், திட்டம் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய காரியம் செய்வதற்கு உங்களை தேவன் என்ன பண்ணார்னாக்க உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த உருவாக்கத்திற்கு முன் அடையாளம் தான் இந்த அபிஷேகமே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளாங்களா? 1வது வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு எப்பவும் கர்த்தர் அனுப்புகிறார். குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அங்கே நான் தெரிந்து கொண்ட, நான் அழைத்த ஊழியத்துக்கு அவங்கள பிரித்து விடுங்கன்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டுச்சு. ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய அங்கே சொல்லப்பட்டுச்சு. ஸ்தோத்திரம். சவுலை அழைத்து அபிஷேகம் பண்ணி அனுப்பக்கூடியதான அடையாளமானது இங்கே சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததாக பெத்லெகேமியனாக ஈசாயின் குமாரன் ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். எதுக்குனாக்க நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளுதல், அழைக்கப்படுதல், அனுப்பப்படுதல் எல்லாம் ஒரே இடத்துல வரக்கூடியதான மிகப்பெரிய அடையாளம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த காரியத்தை ஈசாயின் குமாரனாகிய ஒருவனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ராஜ அபிஷேகத்தை கொடுக்க போகிறேன். நீ தான் அந்த அபிஷேகம் செய்ய போகிற. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், ராஜ அபிஷேகம் முதலாவதாக சவுலுக்கு கொடுக்கப்படுச்சு ராஜ அபிஷேகம் தான். இரண்டாவதாக கொடுக்கப்படுறது இந்த தாவீதுக்கும் ராஜ அபிஷேகம். வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டதான அந்த அடையாளங்கள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த சாமுவேல் தாவீதுக்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் எத்தனையோ பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த 7 பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். எலியா வந்து நிற்கிறான், ஷம்மா வந்து நிற்கிறான், வரிசையாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இந்த தாவீது கேட்குறான், இவனான்ட்டு யாருக்குமே கர்த்தர் பதில் சொல்ல. இவன் கிடையாது, உன் கண்ணை கொண்டு போய் வேற எங்கேயாவது வையன்ட்டார். ஸ்தோத்திரம். உன்னைய பார்க்குற பார்வையை சரியில்லை, நான் மனுஷன் பார்க்குற பிரகாரம் பார்க்கறது கிடையாதுன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் யாராவது இருக்காங்களோ, ஒரு பையன் இருக்கான், ஆடு மேய்ச்சிருக்கான்னு சொல்லும் பொழுது அவன் வந்து அந்த வீட்டுக்குள் நுழையும் பொழுது கர்த்தருடைய அடையாளம் சாமுவேலுக்கு கொடுக்கப்படுது. எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன உடனே சாமுவேல் எழுந்தான், சகோதரருக்கு நடுவாக தாவீதை நிறுத்தினான், தைல கொம்பை எடுத்தான், அவன் மேலே வார்த்தான். கர்த்தர் உன்னை தம்முடைய ராஜ்யத்தின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லிட்டு சாமுவேல் ஓடிட்டான். ஸ்தோத்திரம். எனக்கு அபிஷேகம் பண்ணியது சவுலுக்கு தெரிஞ்சாக சாமுவேல் காலி. ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை அவன் பண்ணிட்டு அவன் ஓடி போயிட்டான். அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே இருந்தார். அடையாளம். ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துட்டாரா, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தக்கூடியதான அடையாளமானது உங்களுக்குள்ள வந்துடும். நல்லது எது, கெட்டது எது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது ஊழியம் இல்லை. ஸ்தோத்திரம். எங்கு போகணும், எங்கு போகக்கூடாது, யாரோடு பேசணும், யாரோட பேசக்கூடாது, யாருக்கிட்ட நல்ல காரியத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் குறித்து, சகலத்தை குறித்து பேசக்கூடிய தேவனாக மாறுகிறார். இன்னைக்கு இதை கேட்குதான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாரானால் அவர் உங்கள் மேலே நிரம்ப இருப்பார். உங்கள் இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அந்த நாளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தபடினால அவன் சுரமனதில் வாசித்த பொழுது சவுலை பிடித்திருந்ததான பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி போனது அடையாளம். ஸ்தோத்திரம். உங்கள் மேல் அபிஷேகம் இருக்குதா, பிசாசு நிற்க முடியாது. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குதா, உங்களை விரோதமாக எழும்பக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதான அந்த கிருபை பெற்றவர்களாக மாறுவீங்க.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, சிவந்த மேனி, அழகிய கண்கள், பலவீனமான நபராக காணப்பட்டதான அந்த தாவீது கொடிய அந்த வல்லமையான அந்த அசுத்த ஆவியை நீக்கக்கூடியதான ஒரு மனிதனாக இந்த அபிஷேகத்தினால மாறுகிறான். ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் இதுக்கு தான் நமக்கு தேவையாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இடத்துல வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் 1, 2, 3 வாசிக்கலாங்களா? 3வது காரியத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள். எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். எலியாவை கர்த்தர் எங்க அனுப்புறாருனாக்க பெத்தேலுக்கு அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். கர்த்தர் எங்கே ஒரு அனுப்புதான். ஸ்தோத்திரம். அனுப்புகிறார். கர்த்தர் அனுப்புகிறார்னாக்க போய் தான் ஆகணும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதான எலியாவும் எலிசாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. எலிசா சொல்லிட்டான், உம்மை விடமாட்டேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே வருவேன் அப்படிங்கிற. ஸ்தோத்திரம். 2 பேரும் ஊழியக்காரவங்க. ஒருத்தன் மூத்த ஊழியக்காரன், ஒருத்தன் கீழாக ஊழியத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதான இன்னொரு ஊழியக்காரன். ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரர்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த நெருக்கத்தை தான் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். நீங்கள் பவுலை பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வாசிக்கும் பொழுது மிகப்பெரிய சத்தியத்தை அந்த இடத்துல பவுல் வெளிப்படுத்துகிறான். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பவுலுக்கு அவன் உடன் ஊழியக்காரன், ஆனால் உடன் ஊழியக்காரன் சொல்லப்படலை. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. வாசிக்கலாங்களா அந்த வசனத்தை? 2 ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகள் பாருங்க, கிருபையில் பலப்படு. அப்ப பாருங்க, ஒரு ஊழியக்காரன் தனக்கு கீழாக ஒரு புதிய ஊழியக்காரனை உருவாக்குவானால் அந்த ஊழியக்காரன் ஆரம்பத்தில் அடிமையை போல தான் காணப்படுவான், வேலைக்காரனை போல தான் காணப்படுவான். ஸ்தோத்திரம். இந்த எலியாவும் எலிசாவும் அந்த ஊழியத்துடைய ஆரம்ப நாட்களில் எலிசாவின் முதல் வேலையே எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான். அவ்வளோதான். ஸ்தோத்திரம். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்ததான அந்த எலிசா அடையாளமே பாருங்க. அவன் வேலைக்காரனை போல எச்சில் கையை அவன் கையை அப்படி நீட்டினானாக்க அவனுக்கு தண்ணி ஊற்றக்கூடியதான வேலை. அப்படி ஆரம்பித்ததான அந்த ஊழிய பாதை. ஸ்தோத்திரம். இங்கே ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய மகன் என்றதான அந்த நிலைக்கு மாற்றப்படுகிறது. இன்னைக்கு இது கேட்குதான கத்துட்ட பிள்ளைகளை 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. பெத்தேல் மட்டும் போகும்போது பெத்தேலுக்கு போகிறாங்க. போகும்பொழுது ஸ்தோத்திரம், எலியா எலிசாட பேசிட்டே போகிறான். இந்த பெத்தேல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஸ்தோத்திரம், யாக்கோபோடு தேவன் பேசினார். இதுதான் ஸ்தோத்திரம், வானத்தின் வாசல். இங்கே தான் கர்த்தர் வெளிப்பட்டார்ன்னு சொல்லி அங்கே நடந்ததான முற்பிதாக்களுடைய ஊழிய அனுபவத்தை அழகா தன்னுடைய ஊழியக்காரனாக மகனுக்கு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிக்கலாங்களா? அப்படியே வாசிப்போம். ஸ்தோத்திரம். அப்பொழுது பெத்தேலில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஸ்தோத்திரம் எலிசாவினிடத்தில் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். ஸ்தோத்திரம். அதற்கு அவன் எனக்கு போது பாருங்க. 5வது வசனம் வாசிப்போங்களா? ஸ்தோத்திரம். 4 வாசிங்க அப்படியே. ஸ்தோத்திரம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். நான் உம்மை விடுகிறதில்லை என்று 3 இடங்கள் சொல்லப்படுகிறது. நம்ம விரைவாக முடிக்கலாம். எரிகோவுக்கு போகும் பொழுது அதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆவிக்குரிய தகப்பனும் ஆவிக்குரிய மகனும் பேசிக்கிறாங்க. இந்த எரிகோ கூட போய் தெரியுமாப்பா? துதிகளினாலே இடிக்கப்பட்டதான இடம். ஸ்தோத்திரம். நீ துதிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனா இரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்க தரிசனத்தை நீ பார்க்கணும். ஒரு ஊழியக்காரனுக்கு தரிசனம் வர அவசியம்ப்பா. கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார், கர்த்தரினோடு பேசி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் கர்மேல் பர்வத்தில் இருந்த பொழுது மெல்லிய சத்தத்தில் என்னோடு கூட பேசி இருக்கிறான்னு சொல்லி அந்த எலியா தன்னுடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். பெத்தேலில் பேசும் பொழுது. அடுத்தது எரிகோவுக்கு போகும் பொழுது இது துதியினால் இடிக்கப்பட்டதான ஒரு மிகப்பெரிய அடையாளம்ப்பா, நீ துதிக்கக்கூடிய மனசனாயிரு அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். யோர்தானுக்கு வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடப்பதற்கு முன்பாக அந்த ஆசாரியனுடைய பாதம்,
உடன்படிக்கை பெட்டியை சுமந்ததான ஆசாரியர்கள் எப்பொழுது யோர்தான் நதியினுடைய ஓரத்தில் போய் நின்றார்களோ அப்பொழுதே அந்த யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது என்பதை அடையாளப்படுத்தி அந்த யோர்தானுக்கு போகும்பொழுது என்ன பண்ணாங்கனாக்க 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணானாக்க அங்கே வந்து நின்றதான மூத்த ஊழியக்காரனாக எலியா தன் மேலே கிடந்ததான அந்த தீர்க்க தரிசிகளுக்கு உடையதான அடையாளத்தோடு கூடிய அந்த சால்வையை முறுக்கி அந்த யோர்தானின் தண்ணீரை அடித்த பொழுது அந்த யோர்தான் 2ஆக பிளந்தது. வெட்டாந்தரை வழியாக ஸ்தோத்திரம் எலியாவும் எலிசாவும் அக்கறைப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இப்போ தான் அக்கறைப்பட்ட பின்புதான் பெரிய காரியத்தை இந்த ஊழியக்காரனாகிய எலியா கேட்குறான். நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன கொடுக்கணும், நீ என்ன எதிர்பார்க்குற? கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். இன்றைக்கி இது கேட்குதானே கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கி நம்முடைய ஊழியக்காரர்கள், நம்முடைய உடன் ஊழியக்காரர்கள் இப்படிலாம் கேட்டதான் நான் படித்து பார்த்ததே கிடையாது. ஒரு சில ஊழியக்காரர்கள் அந்த கிருபை வரங்களை அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சாவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி தனக்கு கீழாக இருந்த ஊழியக்காரரை அழைத்து அவங்கள வந்து ஜெபம் பண்ணி அவங்கள்ட்ட இருந்தான கிருபை வரங்களை அப்படியே கொடுத்துட்டு போனதான சில சாட்சிகள் கேள்விப்பட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த எலியா தீர்க்கதரிசி நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். அப்போ தான் ஒரு நல்ல ஊழியக்காரனாகிய இந்த எலிசா கேட்குறான் பாருங்கள், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அனுப்பியதான அந்த ஊழியக்காரனை பாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் உனக்கு உன்னோட ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு. அவன் தான் எலிசா அப்படிங்கிறார். அனுப்புகிறார் பாருங்க. எலியாவை அனுப்பி எலிசாவை அழைத்து கொண்டு வந்து இவனுடைய ஸ்தானத்தில் வைப்பதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பயிற்சி கூடம் அந்த இடத்துல நடக்குது. பயிற்சியே நடக்குது. 2 பேரும் நிறைய கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறாங்க. கடைசியாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அனுப்பக்கூடிய தேவன் பெத்தேலுக்கும் ஸ்தோத்திரம் எரிகோவிற்கும் யோர்தானுக்கும் அனுப்பி இந்த இதர்கள் நடந்ததான எல்லா அற்புதங்களை உன்னுடைய உடன் ஊழியக்காரனாக எலிசாவுக்கு சொன்னோன்னே அதெல்லாம் சொல்லிட்டான். இப்போ பாருங்கள், எலியா சுழல்காட்டில் பல்லவத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த தீர்க்க தரிசியாகிய எலிசா எலியாவை பார்த்து புலம்புறான். தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரேன்னு சொல்லி புலம்பும் பொழுது ஸ்தோத்திரம் சுழல்காட்டில் எலியா மேலே போயிட்டான். அவன் மேலே இருந்ததான சால்வை கீழே விழுகிறது. ஸ்தோத்திரம். அந்த சால்வை எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல இவர்கள் கரையை கடந்து வந்தார்களோ அதே யோர்தான் நதிக்கு இந்த எலிசா போய் நிற்கிறான். ஸ்தோத்திரம். கீழே இருந்து விழுந்து கிடந்ததான சால்வை எடுத்துக்கொண்டு போனதான அந்த எலிசா அந்த சால்வையை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தான் நதியை அடிக்கிறான். யோர்தான் நதி 2ஆக பிளந்துருச்சு. ஸ்தோத்திரம். அடையாளத்தை பாருங்கள். அபிஷேகம் வந்துருச்சு. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுறாரா? அடையாளம் இல்லாமல் அபிஷேகமே கிடையாது. அவன் கேட்டான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவின் அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும்ப்பா அப்படின்ட்டான். ஆவிக்குரிய தகப்பன்ட்ட கேட்டான். நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை நோக்கி பார்த்து அவனை கிடைக்குன்னு சொன்னான். கஷ்டப்பட்டு பார்த்துட்டான். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நான் பார்த்தா கிடைக்குன்னு சொல்லிட்டீங்களே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கண்ணில் பெரிய பெரிய தூசியே வந்து விழுந்தாலும் பரவாயில்ல, நான் பார்க்காம இருக்க முடியல. பார்த்துட்டான். அந்த ஆவின் அபிஷேகம் அப்படியே எலியா மேலே வந்தது. ஸ்தோத்திரம். எலிசா மேலே வந்தது. விழுந்துதான் சால்வை எடுத்துக்கொண்டு வந்து யோர்தான் நதியை அடிக்கிறான். ஏற்கனவே மூத்த ஊழியக்காரன் அந்த யோர்தான் நதியை பிளக்கிறான். 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. எலியாவை கர்த்தர் பர்லோகத்தை எடுத்துக்கொண்டு போய் 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. வந்த வழியே திரும்புகிறதான எலிசா அந்த சால்வை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்த பொழுது உடனடியாக அந்த மூத்த ஊழியக்காரனுக்கு நடந்த அதே அற்புதமானது எலிசாவிற்கு நடந்தது. அடையாளம். இன்றைக்கு கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகத்தினால் என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். அடையாளங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறாரா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரா? அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தீங்கனாக்க அதற்கான அடையாளங்கள் நிச்சயமாக உடைய கண்களுக்கு அது புலப்படும். நீங்கள் அனுபவிப்பீங்க, தெரிந்து கொள்வீங்க, உணர்வீங்க. ஸ்தோத்திரம். இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான இந்த கிருபையில வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கான அடையாளமானது அது கொடுக்கப்பட இருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. எடுத்தல் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளாங்களா? 10வது வாசிப்போம்.
ஆதியாகமும் யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே ராத் தங்கி அவ்விடத்து கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதுதான் அந்த இடம். ஸ்தோத்திரம். பெத்தேல் என்றதான இடம். ஸ்தோத்திரம். அதே போலவே ஸ்தோத்திரம் யோசுவா 6வது அதிகாரத்தில் 15-20 வாசிக்கும் போது எரிகோ காரியமானது விவரிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, யோசுவா 3:15 வாசிக்கும் பொழுது தண்ணீரற்றதான உலர்ந்த தரை வழியாக அந்த யோர்தான் நதி நடக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீங்கள் எடுத்து மீண்டுமாக வாசித்து முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் 11 வாசிக்கலாங்களா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலே விழுந்த சால்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஊழியக்காரனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 1 மணி நேரம் கூட முடியல. ஸ்தோத்திரம். ஆவின் அபிஷேகத்தை கர்த்தர் இரட்டிப்பாக எலிசாவிற்கு கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம். இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னாக்க, அவன் திரும்பி வந்து அந்த சால்வை முறுக்கி தண்ணீரை அடித்தவுடனே அந்த தண்ணீர் 2ஆக பிளந்துருச்சு. ஸ்தோத்திரம். இதை பார்ப்பதற்காக தேவன் ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிறார். 15வது வாசிக்கலாங்களா? அதே 15வது வசனம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசி புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறதை அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேலைக்காரன் போல வந்ததான இந்த எலிசா, ஸ்தோத்திரம், அந்த எலியாவிற்கு தண்ணீர் பார்த்ததான எலிசா, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள வந்த மாத்திரத்திலேயே அவனை பார்த்ததான எரிகோவின் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வந்து தரை மட்டும் அவனுக்கு முன்பாக பணிந்து அவனை வணங்கினார்கள். இன்றைக்கு இது கேட்குதான கத்துட்ட பிள்ளைகளே, அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குதா? ஸ்தோத்திரம். நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுவீங்க, அபிஷேகம் பண்ணப்படுவீங்க, திரும்ப அனுப்பப்படுவீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அபிஷேகத்துடைய அடையாளமே உங்களுக்கான மிகப்பெரிய ஊழியங்கள் இருக்குது. எனக்கு அபிஷேகம் வந்துருச்சு, என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ணினேன்? எதற்கான அபிஷேகம்? என்ன அபிஷேகம்? உனக்கு ஊழிய அபிஷேகமா? ராஜ அபிஷேகமா? ஸ்தோத்திரம். சுவிசேஷக்கான அபிஷேகமா? என்ன அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார்? நான் அபிஷேகம் பெற்றுட்டேன். ஸ்தோத்திரம். நோக்கம் இல்லாதபடிக்கு அபிஷேகம் தேவன் கொடுக்கவே மாட்டார். எல்லாருக்கும் தேவன் அபிஷேகம் பண்ணுவார். எல்லாருக்கும் நோக்கம் இருக்குது. எல்லாரும் தேவன் தெரிந்து கொள்றார். நாங்கள் எதற்காக? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நோக்கம் உண்டு. இன்றைக்கு இது கேட்க நான் கத்துட்ட பிள்ளைகளை, உங்களை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறாரா? ஸ்தோத்திரம். என்ன அபிஷேகம் தெரியாமல் வச்சிருக்காதீங்க. கர்த்தர் சமுதாயம் கேளுங்க. ஆண்டவரே, என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணீங்க? எனக்கான அழைப்பு தான் என்னப்பா? ஏன் என்னை அபிஷேகம் பண்ணீங்க? நான் என்ன பண்ணணும்? என்ன திட்டம்? என்ன நோக்கம்? என்னை எதற்காக பயன்படுத்த போகிறீங்க? ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்டு தெளிவோடு கூட கர்த்தர் சமுதாயத்தில் காணப்படுங்க. இன்றைக்கு இது கேட்குதான கத்துட்ட பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஆரோனை போல் அழைக்கப்படக்கூடியதான நாம, பர்னபாவை போல, சவுலை போல நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் சொன்னதான நாம, உனக்கு இருக்குதான இந்த பலத்தோடு நான் உன்னை அனுப்ப போகிறேன்னு சொன்னதான ஸ்தோத்திர கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிக்கூடியதான நாம, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாக்க என்னென்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். மீதியானரை ஒரே மனிதரை முறியடிப்பது போல அந்த கிதியோன் முறியடித்தான். அதுக்கு தான் அபிஷேகமே. ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கும் ராஜாக்களை சீர்படுத்துவதற்கும் தான் இந்த அபிஷேகம் எலியாவுக்கும் எலிசாவிற்கும்.
ஸ்தோத்திரம். இன்றைக்கி இது கேட்குறதான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கான அபிஷேகம் எதுக்குன்னு கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. ஊழியங்களுக்கான அபிஷேகமா, சுவிசேஷத்துக்கான அபிஷேகமா, தீர்க்க தரிசனத்துக்கான அபிஷேகமா, இந்த உலகத்தை ஆளக்கூடிய அபிஷேகமா, என்ன அபிஷேகத்தை தேவன் கொடுத்துருக்கான்னு பார்த்து கர்த்தர் சம்பதனை காணப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இதை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை தேவன் அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஊழியத்திற்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதை தெளிவாக புரிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியங்களை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாங்களா? எல்லாரும் முழங்கால் படி. ஆண்டவரே, இதனால் எங்களோடு பேசியதான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன். எல்லாருமாக முழங்கால் படி. ஆண்டவரே, இந்த காலை வேளை எங்களோடு பேசியதான இந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கர்த்தர் சமூகம் ஜெபம் பண்ணுவாங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆரோனை போல அழைக்கப்படக்கூடியதான நபராக எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாய் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுவதில்லைன்னு வாசிக்கிறோமே கர்த்தாவே. பெயர் சொல்லி அழைக்கிறதான தேவன், தெரிந்து கொள்வதான தேவன், ஆண்டவரே அழைத்து பலப்படுத்தி ஆண்டவரே திரும்பி எல்லா இடங்களுக்கு அனுப்பக்கூடியதான் தேவன் கர்த்தாவே. இந்த காலை வேளை எங்களை அழைத்திருக்கிறீரே, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரே, எங்களை பலப்படுத்தியிருக்கிறீரே, எங்களை உருவாக்கி இருக்கிறீரே, திட்டங்களை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஆண்டவரை நியமித்திருக்கிறீரே. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து வார்த்தையின்படியாக ஊழியங்களுக்காக பிரித்தெடுத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. உனக்கு இருக்கிறதான அந்த எளிமையான பலத்தோடே நீ போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவான்னு சொல்லி அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. வேறே 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக ஊழியத்திற்காக சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் கிராமங்களுக்கும் அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, எங்களையும் கூட கர்த்தாவே எல்லா இடங்களுக்கும் ஆண்டவரே திட்டங்களோடு, நோக்கங்களோடு, ஆண்டவரே தரிசனங்களோடு கூட அனுப்பக்கூடிய தேவனாக இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. சவுலை அழைத்து அபிஷேகித்து ராஜாவுக்குரிய அபிஷேகத்தினால நிரப்பி அனுப்பினேன். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. தாவீதை அழைத்து அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்துவதான அந்த மகா பெரிதான திட்டத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கர்த்தாவே. ஊழியத்திற்காக எலிசாவை அழைத்து அபிஷேகித்து ஆண்டவரே எலியாவின் இடத்துல அந்த எலிசா என்ற ஊழியக்காரன் ஊழியம் செய்யும்படியான அடையாளத்தை கொடுத்தீரேன். உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர கர்த்தாவே. இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி ஆராதிக்கும்படியான கிருபையை கொடுத்தீரேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல பாடல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஜீவனுள்ள ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே அழைக்கப்பட்டதான நாங்கள் ஆண்டவரே அந்த அழைப்புக்கு ஏற்ற பிரகாரமாக பலப்படும்படியான கிருபையை கொடுப்பீராக. திட்டங்களோடு கூட, நோக்கங்களோடு கூட ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் பயணிக்கும்படியான கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக அழைத்து அபிஷேகத்தை எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்தி இருக்கிற கர்த்தாவே, அந்த நோக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக ஊழியங்களை நாங்கள் செய்ய முடியாத கிருபையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த அபிஷேகமானது என்ன அபிஷேகம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய கிருபையை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் சவுலை அழைத்து அபிஷேகம் பண்ணி, தாவீதை அழைத்து அபிஷேகம் பண்ணி, எலியாவையும் எலிசாவையும் அழைத்து அபிஷேகம் பண்ணி கர்த்தாவே, ஆண்டவரே பவுலையும் பர்னபாவையும் அழைத்து அபிஷேகம் பண்ணதான தேவன் கர்த்தாவே, எங்களையும் கூட அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறீரே. அந்த அபிஷேகத்துக்கான திட்டங்களையும் நோக்கங்களையும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுப்பீராக. அந்த அபிஷேகத்தின் மூலமாக அநேக அடையாளங்களை வெளிப்படுத்தின கர்த்தாவே, அந்த அடையாளங்களானது எங்களுக்கு வெளிப்படும்படியான கிருபையை கொடுப்பீராக. அந்த அபிஷேகமானது அநேகருக்கு கர்த்தாவே அடையாளமாக மாறுபடியான கிருபையை கொடுப்பீராக. நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான கிருபையை கொடுங்க. அதனால் வந்திருக்கிற நல்ல கர்த்தரை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த நாளுக்குரிய முழுமையான ஆசீர்வாதத்தை எல்லா கர்த்தரை பிள்ளைகளுக்கும் நிறைவாக நீ கொடுக்க வேண்டுமா
வேணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். செம்மையான பாதையில் வளர்த்து வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா ஆயத்த வேலைகளையும் நாங்கள் செய்ய முடியாத கிருபையை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்மஸ் ஆராதனை ஆசீர்வதிங்க, புதிய வருஷ ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒழுங்கோடு கிரமத்தோடு அது செய்து முடிக்கப்பட முடியாத கிருபையை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சமாதானம், அவருடைய அளவற்ற அன்பும் இரக்கம் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.